ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட புராண இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம். அந்த ராமாயணத்தோட கதை நாயகி, அதாவது கதாநாயகி நம்மளோட சீதா அன்னை அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம். சீதா அன்னை ராவணனின் மகள். அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான இது. என்னடா இவ அப்படி சொல்றா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப ஒரு ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு ஒரு டைரக்டரும் அவங்களோட பாணியில கதை கிரியேட் பண்ணுவாங்க. ம் ஒரு ஸ்டோரி அப்படின்ட்டு இருந்தா ஹீரோ ஒருத்தங்க இருப்பாங்க, வில்லன் ஒருத்தங்க இருப்பாங்க, காமெடியன் ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் அந்த மாதிரிலாம் வரும்போது, இங்கிருந்து மேல தாவுறது, அங்கிருந்து மேல தாவுறது அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா நடைமுறையில அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம ராமாயணம் பாத்தீங்கன்னா, நெறைய மொழிகள்ல 300க்கும் மேற்பட்ட ராமாயணம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா, அம் வடமொழியில வால்மீகி அவர்கள் எழுதிய ம் அ ராமாயணம், வால்மீகி ராமாயணம். அந்த ராமாயணத்த தழுவி நம்மளோட தமிழ் மொழியில நம்மளோட கம்பர் எழுதின கம்ப ராமாயணம். அ அதுதான் நம்ம ஸ்கூல்ல நம்மளோட இலக்கியங்கள்ல அதுலலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றது சமண மதத்துல சங்கதாசன் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு ராமாயணம். அந்த ராமாயண கதைப்படி பார்க்கும்போது அதுல ராமன் ஒரு மிகச்சிறந்த ஒரு நார்மலான ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி ராவணனும் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதன். அனுமன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரும் அந்த குரல் இனத்தை சார்ந்தவர் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர். அததான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை சீதை ராவணனோட மகள். அத நோக்கிதான் நகரும். ராவணன் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த மன்னன். இப்ப ராவணன சொல்லுவாங்க 10 தலை ராவணன். அதுக்கப்புறம் அவர் அசுர குலத்தை சேர்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. அவர் மிகச்சிறந்த நல்ல ஒரு தமிழ் மன்னன். அவரு ஆட்சி காலத்துல இலங்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் ஆட்சி செய்த பகுதி இலங்கை, அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது எல்லாமே சேர்த்துதான் அவரு ஆட்சி செஞ்சிருக்காரு ராவணன். அந்த காலகட்டத்துல ரொம்ப நாடு செழிப்பா இருந்தது. அவர மாதிரி ஒரு சிறந்த மன்னன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணனுக்கு 10 தலைலாம் கிடையாதுங்க. நம்மளே மாதிரி ஒரே ஒரு தலை தான். அதாவது அவரு எப்படின்னா, கலை பத்தி வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரு நெறைய ஆயக்கலைகள் 64 அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நெறைய கலைகள கற்றிருந்தவர். வானசாஸ்திரம், இசை, அது அப்புறம் ஜோதிடம் இந்த மாதிரி நெறைய 10 கலைகள். அது கலை பத்தி வல்லவர் அப்படிங்கிறது தான் அப்படி மருவி 10 தலை ராவணன் அப்படின்னு அவர் ஒரு ஒரே தலை கொண்டவர் தான் மிகச்சிறந்த மன்னன். ராவணன், மண்டோதரி இவர்களுக்கு தான் மகளா சீதை பிறக்குறாங்க. அந்த காலத்துல அப்ப முதல் மகள் சீதை அவங்கதான். அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீதை பிறந்த உடனே. அப்ப ஒரு பழக்கம் உண்டு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஜோதிடம் பாக்குறது. இந்த குழந்தை எப்படி இருந்தாங்க, சீத்தை பிறந்திருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் பாக்குறாங்க. ராவணன் அவர்களுக்கு ஜோதிடம் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. அப்ப ஜோதிடம் பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த பெண் காலம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பெண். இவ போற இடமெல்லாம் செழிப்பா இருக்கும். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இந்த பெண் உன்னோட உன் கூடவே இருந்தானா இவளால உனக்கு எல்லாமே அழிவுதான். இவளும் நீனும் சேர்ந்திருந்தா அது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. நீ அழிஞ்சிரும், நாடே அழிஞ்சிரும். இந்த பெண் உனக்கு உகந்தவள் கிடையாது. ஆனா உன்னை விட்டு இவ வேற எங்க போனாலும் ரொம்ப சிறப்பா இருப்பா. அங்க இருக்க அந்த நாடு செழித்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ராவணனுக்கு ரொம்ப கவலையா போயிருது. நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு ரொம்ப யோசிக்காரு. அதாவது ஜனக மகாராஜா தெரியும். ஜனக மகாராஜா தான் சீத்தையோட அப்பா. நிலத்தை உழும்போது சீதா தேவி கிடைச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்க சின்ன பிள்ளைங்கள ராமாயணம் பார்க்கும்போது நமக்கு தோணும், அது எப்படி பூமியில இருந்து சீத்தை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்படிதான். அப்போ ராவணன் நினைக்காங்க, சரி இந்த பொண்ணு நமக்கு தான் ராசி இல்லை, இந்த பொண்ணு வேற எங்கேயாச்சும் போய் நல்லா
வாழட்டும் அப்படின்ட்டு அவங்கள வந்து நல்ல அழகான ஒரு பெட்டியில் பூவெல்லாம் வச்சு, அதாவது சீத்தை வந்து நல்லா சுவாசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி செஞ்சு அவங்க வீரர்கள், அதாவது ஒற்றர்கள் மூலமாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனக மகாராஜாவுக்கு வந்து குழந்தை இல்லை, அவரோட நாட்டில் வந்து மழை இல்லை, அந்த மாதிரி அதுக்கு வந்து அவர் வந்து யாகம் செஞ்சிட்ருக்காரு. அந்த யாகத்தோட ஒரு பகுதியாக தான் அவர் வந்து நிலத்தை வந்து உழணும் அப்படின்னு பிளானில் இருக்கிறாங்க. இது வந்து ராவணனுக்கு தெரியும். ஸோ அவரோட வீரர்களை அனுப்பி நீ வந்து அங்கே போய் ஜனக மகாராஜாவோட இடத்துல அந்த நிலத்தில் வந்து சீதையை வந்து வச்சுட்டு வந்துடுங்க. அவங்க வந்து சீதையை பார்த்துட்டாங்களா எடுத்துட்டாங்களா அது வரை பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி ராவணனோட வீரர்கள் கொண்டு போய் ஜனக மகாராஜாவோட இடத்துல வந்து சீதையை வந்து போட்டுறாங்க. நிலத்தை வந்து உழணும் அப்படின்னு அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி, என்னடா ஒரு பெட்டி இந்த இடத்துல இருக்குதுன்னு எடுத்து பார்க்காங்க. அங்கே வந்து சீதை, ரொம்ப அழகான ஒரு பெண் சீதை இருக்காங்க. சீதை வந்து ரொம்ப கலராலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு தமிழ் பெண் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ராவணனும் தமிழ் மன்னன் தான். ஸோ நம்ம வந்து எப்படி மாநிலமாக இருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து சீதையும் வந்து மாநிலமாக இருந்தாங்க. ஆனால் ரொம்ப அழகாக வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்தது ஜனக மகாராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இதை வந்து என் பெண்ணாக நினச்சி நான் வந்து இதை வளர்ப்பேன், இந்த குழந்தைய நான் வந்து தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதையை வந்து கையில் தூக்கி அந்த பார்த்த உடனே வானத்திலேருந்து மழை, அந்த நாட்டில் பஞ்சம் அந்த அளவுக்கு இருந்தது, வானத்திலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நாடு வந்து பல செல்வ சிறப்பு பெற்று ஜனகர் வந்து நல்லா ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. சீதையும் அவங்களோட பருவ வயது, கல்யாண வயது வந்து அடைஞ்சிட்டாங்க. தசரத மன்னனுக்கு வந்து தெரியும் 4 புதல்வர்கள் இருக்காங்க. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். அப்போ வந்து ஜனக மகாராஜா வந்து சீதைக்கு வந்து சுயம்பரம் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த வில்லை வந்து யார் வந்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என் மகளை வந்து நான் வந்து சுயம்பரம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ராவணனும் போயிருப்பாங்க. அந்த ஏன்னா தான் பொண்ணோட திருமணத்தை வந்து பார்க்குறதுக்காக தான் அவர் அப்பப்போ ஒற்றர்களை அனுப்பி சீதை வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ வந்து சீதைக்கு வந்து ராமன் வந்து அந்த வில்லை வந்து வளைச்சி ராமன் தான் சீதையை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் ராவணனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ராமன் வந்து ஒரு ஆகச்சிறந்த மனிதர், நல்ல வீரர், சிறந்த மனிதர். ஸோ வந்து நம்ம பெண் வந்து நல்ல பெண்ணை, நம்ம மகள் வந்து நல்ல ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கர சந்தோஷம். சீதை ராமன் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதாவது கைகேயி வந்து ஒரு பொறாமையில் தான் மகன் வந்து ஆட்சி செய்யணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கதைப்படி அப்படி வந்து கிடையாது. பரதன் வந்து நான் வந்து எனக்கு திருமணம் செய்வது அதிலெல்லாம் உடன்பாடு வந்து கிடையாது, நான் ஒரு சமண துறவியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து கைகேயிக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. கைகேயி வந்து உடனே ராமன் கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கொஞ்ச நாள் நீ சீத்தையை கூட்டிகிட்டுன்னு சொல்ல, நீ கொஞ்ச நாள் இந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டேன்னா பரதனன் தான் வந்து நாட்டை வந்து ஆண்டாகணும். ஸோ அவை வந்து திருமணம் புரிஞ்சாகணும், அதனால் நீ எனக்காக வந்து காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராமனு தான் மிகச்சிறந்த மனிதராயிற்று. ஸோ அவர் வந்து தன்னோட மாற்றான் தாய் அவங்களோட பேச்சை கேட்டு அப்படியே வந்து ஸ்டெப் மதர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட பேச்சை கேட்டு சீத்தை லக்ஷ்மணனோட ராமன் வந்து காட்டுக்கு போயிடுறாரு. இந்த செய்தி வந்து ராவணனுக்கு வந்து ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சது அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ராமன் சரி, அவர் வந்து அவங்க மதரோட அம்மாவோட ஆணைப்படி காட்டுக்கு போனார், ஓகே. சீத்தை ஒரு பெண்ணால் எப்படி வந்து காட்டில் மிருகங்களோட ஒரு பெண்ணால் வந்து எப்படி வாழ முடியும், அவர் வந்து சீத்தை வந்து விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர்கள்கிட்ட அப்படிலாம் சொல்லி வந்து ரொம்ப வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வந்து
சீதை காட்டில் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் தேடிட்டு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ராமன் வந்து நாட்டுக்கு போகும்போது சீதையை அனுப்பலாமல் ராவணன் பிளான் பண்ணி ஒற்றர்கள் மூலம் வந்து சீதை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ராவணனோட தங்கை சகோதரி சூர்பனகை அப்படிங்கிறவங்க வந்து ராமன் லக்ஷ்மணன் சீதை இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சமண மத ராமாயணத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, சூர்பனகை வந்து ஒரு நல்ல பெண் கிடையாது. அவங்க வந்து ராமனை பார்த்துட்டு அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்து வருது. ஸோ ராமனை போய் நீங்கள் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சூர்பனகை வந்து சொல்கிறாங்க. விரும்புகிறாங்க. அதை வந்து லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறாங்க. ராமனை பார்க்குறதுக்கு அவங்க உதவி நாடுறாங்க. லக்ஷ்மணனுக்கு இது வந்து அறவே பிடிக்கல. சூர்பனகையை தடுத்து பார்க்குறாரு, முடியல. கடைசி வந்து சூர்பனையோட மூக்கை வந்து வெட்டிடுறாரு. உடனே சூர்பனைக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. தன்னோட அண்ணன்ட்ட போய் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு மாட்டிக்கிட்டா தப்பு வந்து தாமலைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, தன்னோட எதிரியை தானே கை காட்டுவாங்க. அந்த மாதிரி சூர்பனகை போய் இந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து நல்லவன் கிடையாது, அவன் என்ன வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணா, நான் அது மறுத்ததுனால என் மூக்கை வெட்டிட்டான் அப்படின்னு ராவணனுக்கு இன்னுமே ரொம்ப இதுவாயிடுச்சு. ராமன் வந்து காட்டுக்கு வந்தா, சரி சீதையும் கூட வந்தா. இப்போ இந்த லக்ஷ்மணன் எதுக்கு வந்தா? அப்போ வந்து லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு தவறான எண்ணம் இருக்குது. என்னோட மகள் சீதைக்கு எப்போதும் இந்த காட்டில் வந்து பாதுகாப்பு கிடையாது. ஸோ எப்படியாவது நான் வந்து சீக்கிரமாக போய் என் மகளை வந்து கூட்டிகிட்டு வந்துடணும். இப்போ வந்து சூர்பனகை மூலம் சீதை இருக்க இடம் தெரிஞ்சிட்டா உடனே ராவணன் போய் சீதையை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க லக்ஷ்மணனும் ராமனும் இல்லாத டைமில் இலங்கை கூட்டு வந்து அசோகவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க. அசோகவனம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே ரொம்ப வந்து ஒரு அழகான இடம், அந்த மாதிரி இடமே இல்லை அப்படிங்காங்க. அங்கே வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ காட்டில் கஷ்டப்பட வேண்டாம், நான் தான் அவனோட அப்பா, இந்த மாதிரி சின்ன வயசில் நீ பிறந்தது இந்த மாதிரி இருந்ததுனால உன்னையாவது அனுப்பிட்டேன், நீ காட்டில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம், இங்கே ராணியாகவே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சீத்தை வந்து எடுத்துக்கல. அப்பாவே இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை அப்போ விட்டுட்டீங்க, இப்போ எனக்கு இந்த வயசில் எனக்கு வந்து இப்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ராமர் தான் முக்கியம். இது வந்து எல்லா பெண்களும் அப்பாவே வளர்த்தாலுமே அந்த குறிப்பிட்ட வயசில் அவங்க திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க கணவன் மேலே தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சீதையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, என்கிட்ட ராமன் கிட்ட என்னை விட்டுருங்க, எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராவணன் வந்து இல்லை, என் மகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீதை வந்து அசோகவனத்தில் வச்சு ரொம்ப நல்லா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அனுமன் வந்து வராங்க. அனுமன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து குரங்கு அந்த மாதிரி இனம் சார்ந்தவங்க கிடையாது, நம்மளை மாதிரி மனித இனம் தான். ஆனால் இப்போ நம்மளாம் தமிழர்கள்லாம் கொஞ்சம் மாநிலமாக இருக்கோன்னா, ராவணன் அனுமன் அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, அவங்க மேலெல்லாம் ரொம்ப முடியாக இருக்கும். இதை சித்தரிக்கும் வகையில் தான் வால்மீகி அவர்கள் வந்து குரங்கு மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவிட்டே இருக்குது. இப்போ நம்மளோட விவேகானந்தர், பாரதியார் எல்லாருமே இதை பற்றி வந்து கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து அனுமன் வந்து மிகச்சிறந்த நல்ல மனிதன், நல்ல வீரர். அனுமனும் ஒரு தமிழன். அதுக்கு இதுபடி பார்த்திங்கன்னா ராவணனுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. அப்போ வந்து ராமன் வந்து சீத்தை தேடி வராங்க. அப்போ வந்து ஒருத்தர் உதவியாக நாடும்போது அனுமன் உதவியை நாடுறாங்க. அப்போ அனுமன் வந்து எனக்கு ராவணன் தெரியும், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ராவன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சீத்தையை இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் ராமன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சீத்தையை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக சீத்தையை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ராவணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீத்தை வந்து காட்டில் வந்து கஷ்டப்பட்டாங்க, அதை கூட நான் வந்து பொறுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து லக்ஷ்மணன் வந்து சரியில்லை, லக்ஷ்மணன் வந்து அவங்க வீட்டுக்கு தனியாக போயிட்டாங்க, ராமனும் சீதையும் தனியாக இருப்பாங்க, குடும்ப பிரச்சனை மாதிரி வருது. அப்போவே பிரச்சனை, கூட்டு குடும்பம் தனி குடும்பம் பிரச்சனை மாதிரி ராமனும் சீத்தையும் தனியாக இருந்தால் நான் சீத்தையை அனுப்புவேன் அப்படிங்காங்க. அனுமன் வந்து ராமன் கிட்ட சொல்கிறாங்க, ராமன் அது எப்படி என் தம்பி வந்து என் கூட தான் இருப்பாங்க, அதை சொல்கிறதுக்கு இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவங்கவுங்க இடத்துல என் பொண்ணு என்கிட்ட தான் இருப்பாங்கன்றது அப்பா வந்து இதாக இருக்காங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறது என்னன்னு சொல்லிட்டு ராமன் அவங்க இதில் எல்லாருமே அவங்க இதில் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கிறாங்க. அப்போ கடைசி வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போர் தான் வந்து நடக்குது. அனுமன் வந்து இந்த மாதிரி பறந்து போய் அப்படிலாம் இல்லை, நடந்து போய் கப்பலில் அதாவது படகுல போய் அந்த மாதிரி தான் வந்து அனுமனை அந்த
ராவணனை சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஆனால் வந்து நம்மளோட புராணங்களில் வந்து அந்த மாதிரி வந்து சித்தரிச்சிருக்காங்க. சமண ராமாயணம் தான் வந்து ரொம்பவே நம்ம வந்து ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. கடைசி அவங்கவுங்க இதெல்லாம் அவங்கவுங்க கரெக்டாக இருந்ததுனால போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போர் ஆரம்பிச்சிருது. போர் வந்து நடக்குது. அந்த போரில் வந்து லக்ஷ்மணன் வந்து ராவணனை வந்து வதம் செய்கிறாங்க. அப்போது வந்து ராமன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராவணன் வந்து மிகச்சிறந்த ஒரு மன்னர், மிகுந்த ஆளுமை திறன் மிக்கவர், நல்லா வந்து ஆட்சி பண்ணவர், அவர்கிட்ட போய் போர் திறன் மற்ற நுணுக்கங்கள் அதெல்லாம் கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மணன் போய் வந்து கற்றுக்குறாங்க. இதாங்க கதை. இந்த கதை படி எப்படி நம்ம வந்து பார்த்தாலும் சீத்தை வந்து ராவணனோட மகள் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய வந்து சான்று இருக்குது. இப்போ ராவணனுக்கும் சீத்தைக்கும் உள்ள வயது வித்தியாசம் பார்த்திங்கன்னா அப்பா மகள் வித்தியாசம்தான். ராவணனும் சேம் ஏஜ் வந்து கிடையாது. ஸோ சீத்தைக்கும் ராவணனுக்கும் இருக்க ஏஜ் வந்து பார்த்தோன்னா அப்படி தான். ராவணன் வந்து ஏகபத்தினி விரதன், எந்த ஒரு தன் மனைவி தவிர எந்த பெண்ணையும் வந்து ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. அப்படி உள்ளவன் சீத்தையை வந்து கடத்திட்டு வர அவசியமே இல்லை. அவர் தன்னோட மகள் பாதுகாப்பு கருதி தான் வந்து கடத்திட்டு வந்து வந்தாங்க. அதுவும் வால்மீகி வந்து எவ்வளோதான் ஹீரோ வில்லன் அப்படி சித்தரித்தாலும் அதில் கூட அவர் வந்து ராவணனோட ஒரு சுண்டு விரல் கூட சீத்தை மேலே வந்து படலை. ராவணன் வந்து எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாமல் தொட மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி வந்து கதைப்படி வந்து பார்க்கும்போது எப்படின்னாலும் அவர் வந்து கதையை மாற்றி வில்லன் அந்த மாதிரி சித்தரித்தாலும் கூட ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷனை வந்து அப்படி வந்து சித்தரிக்க முடியாது. எப்படி சுற்றி பார்த்தாலும் ராவணன் வந்து சீத்தையோட மகள். ஏன்னா ஜனக மகாராஜாவும் அவங்க பெற்றெடுத்த குழந்தை இல்லை, தத்து குழந்தை தான். எல்லாம் பொருந்தி பார்க்கும்போது சீத்தையை வந்து ராவனோட மகள் அப்படின்னு தான் வந்து வருது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து வழிவெளியாக, அதாவது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு நிறைய இது பண்ணும்போது அவங்க வந்து சீத்தை வந்து இலங்கையை சார்ந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சீத்தை அன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பக்தியாக வந்து சீத்தை அதை வந்து தொழுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பழமொழின்னு சொல்லி விடிய ராமாயணம் கேட்டு சீத்தைக்கு ராமன் சித்தப்பன்னு சொன்னானா அப்படின்னு ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது வந்து எப்படி அப்படின்னா இந்த ராமாயண படி தான். இப்போ வந்து எல்லா இதுலேயுமே வந்து சீத்தையை வந்து கண்டுபிடிக்க தனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள எல்லாரையுமே இனி எனக்கு சகோதரன் மாதிரி, அனுமனை வந்து சகோதரன் மாதிரி, அந்த மாதிரி எல்லாரையும் சகோதரன் மாதிரி அப்படின்னு ராமன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து ராவணனோட சகோதரர் வந்து ராமனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நீங்களும் எனக்கு சகோதரர் மாதிரி தான் ராமன் வந்து சொல்லுவார். அப்போ வந்து பாருங்கள், ராவணனோட சகோதரர் வந்து சீதைக்கு வந்து சித்தப்பா. அப்போ சித்தப்பா வந்து ராமன் வந்து சகோதரர்னு சொன்னாருன்னா அப்போ ராமரும் சித்தப்பா முறை தானே வருவாங்க. இதை தான் இந்த பழமொழியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக சீத்தை வந்து ராவணன் கிட்ட வந்ததும் ஜோதிடப்படி ராவணன் வந்து அனைத்துமே இழந்து விட்டார். எல்லா பார்த்தாலும் ஜனகர் பெற்றெடுத்த குழந்தை வந்து கிடையாது, வளர்ப்பு மகள் தான். அதன் பிறகு ராவணனுக்கும் சீத்தைக்கும் உள்ள வயது வித்தியாசம். அதுக்கப்புறம் வால்மீகி வந்து ராவணன் வந்து சீத்தை வந்து சுண்டு விரலில் கூட இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா மகள் ரிலேஷன் தான் வந்து கரெக்டு அப்படின்னு வந்து தோணுது. ஸோ இந்த நம்மளோட ராமாயணம் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராமனும் மிகச்சிறந்த ஒரு அரசர், நல்ல மனிதராக வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக ராவணனும் ரொம்ப சிறப்பாகவே வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து அசுர குலத்தை சார்ந்தவர் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புராண கதைகளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி.